ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று மக்களவையில் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தொடரில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன, அது சாத்தியமா இல்லையான்றதை தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக எப்படி நடந்துட்டுருக்குன்னா, மொத்தம் 3 கட்ட தேர்தல் நடந்துகிட்ருக்கு. ஒன்று மக்களவை தேர்தல், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷனு, எம்பிக்கான எலெக்ஷனு. ரெண்டாவது சட்டமன்றம், அதாவது எம்எல்ஏக்கான எலெக்ஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மட்டும் நடக்கிற எலெக்ஷனு. மூணாவது பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல், அதாவது கிராமப்புறங்களில் மட்டும் நடக்கிற எலெக்ஷன். 3 தேர்தல் நடந்துகிட்ருக்கு. இப்போது இந்த மசோதா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 தேர்தலாக இல்லாமல் எல்லாத்தையுமே ஒரே டைமில் நடத்துது. அதாவது எம்எல்ஏக்கான எலெக்ஷனு, எம்பிக்கான எலெக்ஷனு, இன்னொன்று உள்ளாட்சி தேர்தல். 3மே ஒரே டைமில் நடத்துறது. ஒரு 100 நாளைக்குள்ளே 3 தேர்தலையும் ஒரே டைம் நடத்துறது அப்படின்னு சொல்லி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுதான் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1950 இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் எழுதினப்போ, அப்போது 1952 நடந்த தேர்தல் அப்போது இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்துச்சு. அதுலேருந்து 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அது வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி தனித்தனியாக வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அது எப்படி மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இடைத்தேர்தல் நடக்கும். அப்படி இடைத்தேர்தல் நடக்கிறப்போ அந்த ஸ்டேட்டுக்கும் மறுபடியும் இன்னொரு புதுசாக ஒரு தேர்தலை கொண்டு வரும், சட்டமன்ற தேர்தலை கொண்டு வரும். அந்தமாதிரி மாறி மாறி இப்போ ஒரு டைமும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேர்தல் நடக்க மாதிரி ஆயிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரே டைமில் தேர்தல் நடக்க மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாஸில் என்ன கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல். அதாவது இப்போ அடுத்து நடக்க போகிற மக்களவை தேர்தலில் எல்லாம் மொத்தமாக ஒரே தேர்தல் நடத்துறது. அதாவது இப்போது 2026 யாராவது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க வந்து 3 வருஷம் மட்டும் ஆட்சி செய்ய முடியும். 3 வருஷத்துக்கு அப்புறம் 2029 வந்துடும். சப்போஸ் இந்த பில்லு பாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டால். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மொத்தமாக இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆனதுனால மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 3 ஒரே டைம் நடக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு இப்போது 2026 யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு 3 வருஷம் தான் கணக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க எலெக்ஷன் அட்டன் பண்ணி ஆகணும். மறுபடியும் அவங்க எலெக்ஷன் இருந்தாங்க. சரி, கொண்டு வந்தாங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் எலெக்ஷன் செலவு கம்மியாகும். ஏன்னா எம்பி எலெக்ஷன் தனியாக, எம்எல்ஏ எலெக்ஷன் தனியாக, இன்னொரு உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் தனியாக வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செலவு அதிகமாகுது. இப்போ ஒரே தேர்தலாக கொண்டு வந்துட்டால் செலவு கம்மியாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னா பில்லு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, யார் எம்எல்ஏ நிற்கிறாங்களோ கேண்டிடேட்டு, அவங்க எம்பி கேண்டிடேட் நிற்க முடியாது. எம்பி கேண்டிடேட் நிற்கிறவங்க எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்க முடியாது. ஏதாவது ஒரு கேண்டிடேட் தான் நிற்க முடியும். அது இந்த இதில் சொல்லியிருக்காங்க. சரி, இதில் யார் செக் பண்ணி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செப்டம்பர் மாதம் 2023 முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தோட தலைமையில் இந்த குழு அமைச்சு, இந்த குழு மூலயமா மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துனாங்க. அப்படி வாக்கெடுப்பு நடத்தி அதுக்கப்புறமா இந்த குழு வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரி, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த பில்லை பாஸ் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் மொத்தம் 18 சட்ட திருத்தங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து மக்களவையில் 3ல் 2 பங்கு, அதாவது எம்பிகளில் மொத்தம் 524 எம்பி இருக்காங்க. அதில் 301 எம்பிக்கு மேலே இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த பில்லை கொண்டு வர முடியும். இப்போ எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 220 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது மொத்தம் 534 300க்கு மேலே போனால் தானே இது பில்லு பாஸ் ஆகும். இப்போ 220 தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்னும் பில்லு பாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பில்லை வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் அனுப்புறதுக்காக மட்டும் தான் பேசியிருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் வாக்கெடுப்பு நடத்துக்காங்க. அந்த வாக்கெடுப்புக்கு பாதிக்கு மேலே ஓட்டு இருந்தாலே போதும். அதாவது இப்போ இந்த பில்லை ஜாயின்ட் பார்லிமெண்ட் கொண்டு போயிட்டு, அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழு அவங்க கொண்டு போயிட்டு அவங்க வந்து திருப்பி ஓகே பண்ணி மறுபடியும் வந்து நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருவாங்க. நாடாளுமன்ற சட்டப்பேரவையில் அதுக்கப்புறம் தான் 3ல் 2 பங்கு வரணும். 301 எம்எல்ஏக்கள் வந்து ஓகே பண்ணால் மட்டும்தான் இந்த பில் பாஸ் ஆகும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு 2 பேருமே பாதி இருக்கிறதுனால, அதாவது பிஜேபியோட அலையன்ஸும் என்டிஏவோட அலையன்ஸும் சரி பாதி கொஞ்சம் தான் அதிகம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இது பாஸ் ஆகுமான்னு கேட்டால் இப்போதைக்கு பாஸ் ஆக வாய்ப்பு கிடையாது இப்போ இருக்கிற நிலைமைக்கு. சரி, அங்கே பாஸ் ஆகிட்டதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் பாதிக்கு மேலே ஓட்டு இருக்கணும் இந்த பில்லு பாஸ் ஆகிறதுக்கு. அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பிரசிடெண்ட்டை போகும். பிரசிடெண்ட் வந்து ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் பில்லு பாஸ் ஆகும். அது வந்து 2029 பாஸ் ஆச்சுன்னா அப்போ எலெக்ஷன் நடக்கும். அப்படி இல்லைன்னா அந்த எலெக்ஷன் அதுக்கு இல்லாமல் அதுக்கு அடுத்த வருஷம் தான் நடக்கும். இப்போது இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி ஃபுல்லாக அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் என்னாச்சுன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டெமோக்ரஸிக்கு ஆப்போசிட்டானது. மக்கள் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு இதுலேயும் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஓட்டு போடுறாங்க. இப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்தியாவோட டெமோக்ரஸிக்கும், இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், மொத்தம் ஒரே நாடு கிடையாது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா வந்து இருக்குது. ஸோ நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியும்னு சொல்லி அவங்க வாதம் வைக்கிறாங்க. இப்போ இந்த பில்லு பாஸ் ஆகணும்னா 3ல் 2 பக்கம் ஓகே பண்ணி ஆகும். அதாவது 300 எம்பிக்கு மேலே இது ஓட்டு ஓகே பண்ணால் மட்டும்தான் இந்த பில்லை பாஸ் பண்ண முடியும். இப்போ நேற்று நடந்ததில் 543 எம்பிக்கள் எத்தனை எம்பி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 370 எம்பிக்கள் பக்கம் தான் வந்தாங்க. மேலே யாருக்குமே வரல.
அதுக்கு வந்து 20 எம்பி பக்கம் வந்து மோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு வராததுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க.